மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்தியன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஜீன்ஸ் முதல்ல இந்த மாதிரி படம்லாம் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டயத்தில் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே லஞ்சம் கேட்டாங்க, இங்கே ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஏழை விவசாயி அந்த லஞ்சம் கொடுக்காம முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது உடனே எனக்கு நம்ம இந்தியன் சேனாபதியோட ஞாபகம் தான் வரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ சேனாபதி வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். ஆனால் அது ஒரு கதையாக வரல. அதுக்கப்புறம் அடுத்த படம் மறுபடியும் அதே நியூஸ் பேப்பர், அதே லஞ்ச நியூஸு, தாத்தாவோட நினைப்பு, ஆனால் கதை வரல. ஸோ ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஃபீலிங் இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும், மறுபடியும் தாத்தா வரணும்னு 2.1 டயத்தில் ஒரு நல்ல ஒரு கதையாக ஃபார்ம் ஆச்சு. சார்கிட்ட சொன்னேன், சாருக்கு பிடிச்சிது, உடனே பண்ணிடலான்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக அந்த பார்ட் 1ல் இருக்கிற அந்த சேனாபதி கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணோம்னா, சாருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதர் கமல் சாரோடைய ஃபாதருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல், ப்ரொஃபைல், எல்லா ஃபோட்டோஸும் ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணிக்கிட்ட கொடுத்து அந்த கேரக்டர் எப்படி, எவ்வளோ கோவக்காரரு, அவர் மிலிட்ரியில் இருந்தவர், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அந்த கேரக்டர் நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்க. அதே 25 வருஷம் கழித்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அவர் அந்த கெட்டப்பில் நிற்கும் போது சேம் கூஸ் பம்ப்ஸ், ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதே ஃபீலிங் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போதும் ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ அதே ஃபீலிங், கூஸ் பம்ப்ஸ். கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் சேனாபதியை 28 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும் நான் நம்புகிறேன். அவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தரை நீங்க 28 வருஷம் கழிச்சு பார்க்க போறீங்க அந்த படத்துல. அவர் நம்ம நெடுமுடி வேணு சார். அவரையுமே ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல பார்க்கும்போது அந்த கிருஷ்ணசாமி கேரக்டர் 28 வருஷம் கழிச்சு அங்க முன்னாடி உட்காந்துருக்காரும் போது அந்த ஃபீலிங் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். இன்னைக்கு நம்மளோட இல்லைனாலும் அந்த படத்துல இருக்காரு. அந்த படத்தினால அவர் எப்பவுமே இருப்பார். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவ்வளோ டெடிகேட்டட் ஆக்டர். சத்தமா பேச மாட்டாரு, ரொம்ப சிம்பிள் பர்சன். பார்த்தா ஃபுல் ஃபீவர். ஷூட் பண்ணும்போது அவர் வச்சு ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கரமான ஃபீவர். போய் கேரவன்ல பார்த்தேன், அவ்வளோ சூடா இருக்கு. என்ன சார், நம்ம ஏதாவது கேன்சல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை இந்த சீன் பண்ற போது ஒரு டேஸ்ட் இருக்கு, அந்த டேஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஃபீவர்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சாரு. சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட். அது மாதிரி இப்போ கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு சீனையும் அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலையும் பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 70 நாள் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் போட்டு 3 hours மேக்கப் போட்டு சாப்பிட முடியாமல் திருப்பி கலைக்கிறதுக்கு ஒன்று அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சீன் ரோப்பில் தொங்கணும், ரோப்பில் கட்டி தொங்க விட்டோம். ஒரு ஷாட் இல்லை, 4 நாள் எல்லா ஷாட்டும் ரோப்லையும் தொங்கணும். ரோப்ல தொங்கிட்டே பஞ்சாபி டயலாக்ஸ் பேசணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப். அதுவும் இல்லாமல் ஸ்லோ மோஷனில் எடுத்த சீன். ஸ்லோ மோஷனில் சீன் எடுக்கிறதுனால அவர் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். 24 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்டை 12 ஃப்ரேம்ஸில் ப்ளே பண்ணும்போது கிச்சி கிச்சி கிச்சின்னு ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. அந்த ஃபாஸ்ட்டாக வர சவுண்டுக்கு சிங் பண்ணி அவர் திருப்பி நடிக்கணும். கேமரா ரோல் ஆகும்போது நடிக்கணும், ரோப்பில் தொங்கணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு, பத்தாவது கையில் வரைகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வேற கொடுத்தேன். இவ்வளவு சேர்த்து பண்ணுறதுக்கு இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுல எந்த ஆக்டராலையும் முடியாது என்னால் அடித்து சொல்ல முடியும்.